Hi, Silvers. I'm Siddharth Sundararajan. So, இந்த வாரத்துக்கான senior dish தான் பார்க்க போறோம். Let's get into the video. So, first வந்துட்டு டூட் பைசன் வந்துட்டு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. டீசலுமே ரிலீஸ் ஆயிருந்துச்சு. டூடும் பைசனும் பார்த்தாச்சு. டீசல்ல பார்க்க முடியல. கம்மியான ஷோஸ் தான் கொடுத்துருக்காங்க. டூட் வந்துட்டு பிளிப்போடைய ரிவ்யூ ஒன்று பார்த்துருந்தேன். கிரேசி டிஸ்கஷன் சொல்லிட்டு அவங்க பக்காவா சொல்லியிருந்தாங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் செம்ம சூப்பரா சொல்லியிருந்தாங்க. கத்திமலை நடக்கிற மாதிரி ஒரு கதையை எடுத்துட்டு அதை பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. அதே சமயத்துல இருக்கக்கூடிய ஃபிளாஸ், இருக்கக்கூடிய அமெச்சூர் ரைட்டிங், நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனுமே பாருங்க. ஒரு தெளிவான விஷயங்கிறது கிடைக்கும். மொத்தமா ஒரு படம் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக பேஷ் பண்ணாம பிளிப் மாதிரி ஒரு தெளிவான கன்ஸ்ட்ரக்ஷனான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கொடுக்கணும். அதுதான் ஒரு நல்ல ஒரு இது. எப்படின்னா வீட்லயே ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா அதை கன்ஸ்ட்ரக்டிவா சொல்லாம அப்படின்னு சொல்லி திட்டுறது வந்துட்டு தப்பு. அதை கன்ஸ்ட்ரக்டிவா சொல்லணும். இது தப்பா, இது தப்பா, இது அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே பேசணும். நீ இன்டர்நெட்லயே ஒரு படத்தை இப்படி பேசுறேன்னா வீட்டுல எப்படி பேசுறேன்னு யோசிச்சு பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு. ஸோ டூட் அருமையான படம். கண்டிப்பா தியேட்டர்ல செக் பண்ணி பாருங்க. தியேட்டர் செலிப்ரேஷன் பயங்கரமா இருக்கும். விஷுவல்ஸா பயங்கரமா இருக்கிறதுனால தியேட்டர்ல தான் இந்த படம் நல்லா இருக்கும். பைசன் ஒரு மோட்டிவேஷனான படம். கபடியை பேஸ் பண்ணி அதை சுற்றி இருக்கிற அரசியல், அதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். கபடினா கபடியோட அரசியல்னு இல்லாம அந்த ஜாதிங்கிற விஷயம் வந்துட்டு எப்படி இந்த கபடி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற மேட்ரு. மேல உள்ளவங்க எப்படி ஜாதியை பார்க்கறாங்க, கீழே உள்ளவங்க எப்படி ஜாதியை பார்க்கறாங்க, இந்த ஹைரார்க்கில கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ரொம்ப தெளிவான படமா கொடுத்துருக்காரு. மாரி செல்வராஜோடைய ஃபில்மோகிராஃபில இதுதான் பெஸ்ட் படம் அப்படின்னு சொல்லுவேன். சூப்பரான படம், செக் பண்ணி பாருங்க. ஹவுஸ் மேட்ஸ் இந்த வாரம் நான் பார்த்திருந்தேன். ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் லேட் இம்ப்ரெஷன் வீடியோ கூட போட்டிருந்தேன். ஹவுஸ் மேட்ஸ் வந்துட்டு ஒரு ஹாரர் படம் மாதிரி ஸ்டார்ட் ஆகி அப்புறம் ஒரு சைஃபைக்குள்ள போயிருது. 10 வருஷம் 2022 2021 சாரி 2022 2012 2 வருஷத்துல வந்துட்டு ஒரே வீட்டுல 2 குடும்பங்கள் வாழ்றாங்க. ஸோ இவங்களுக்கு நடுவுல ஏதோ ஒரு விஷயம் ஏற்பட்டு 2 வீடுமே ஒரு டெசராக் மாதிரி இந்த 2 டைம் லைன்ல இருக்கக்கூடிய இவங்களுக்குள்ள ஒரு எப்படி சொல்றது ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டு இவங்க வந்துட்டு அந்த வீட்டுல செய்யற ஒவ்வொரு விஷயமும் அந்த வீட்டை அஃபெக்ட் பண்ணுது. இவங்க செவுத்துல எழுதுறதுங்கிறது அந்த டைம் டிராவல் மாதிரி அந்த இடத்துல வந்துட்டு தெரியுது. இந்த மாதிரி ஒரு விஷயங்கிறது நடக்குது. அதை பேஸ் பண்ணி போயிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு ரொம்ப ஃபன்னாவும் ஒரு படமா எடுத்து கொடுத்துருக்காங்க. எமோஷனலாமே சூப்பரான ஒரு படமா இருந்துச்சு. மறக்காம அந்த லேட் இம்ப்ரெஷன் வீடியோ பார்த்துட்டு அப்புறம் அந்த படத்தையும் பாருங்க. அருமையான படம். அப்டேட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்க. டக்குன்னு போயிடுவோம். சிம்பு சாரோட அரசன் படத்தோட ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ப்ரோமோ வந்துட்டு கதை சம்பந்தப்பட்ட மாதிரி இல்லாம ஓரளவுக்கு ஒரு மாதிரி போயிருக்காங்க. பேசிக்கா வந்துட்டு என்னன்னு ஓரளவுக்கு ஒரு இதா சொல்லியிருக்காங்க. என்னன்னா கேப்டன் படம் பார்த்துட்டு நைட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சிம்பு சொல்லும் போது இது 1991 நடந்தது. ஸோ அதே சமயத்துல தான் வடச்சென்னையோட பிளாஷ்பேக் நடக்குது. ஸோ ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ஓகே தான். ஆனா நெல்சனுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பையன் ஸ்மார்ட் போன் வச்சுட்டு இருக்கான் 1991 அப்படிங்கிற ஒரு கேள்வி வரதான் செய்யுது. ப்ரோமோ வீடியோக்காக சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலுமே ஒரு மாதிரி ஒரு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இது உண்மை கதையை பேஸ் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இது எல்லாமே ரியாலிட்டி தான். ஆனா வந்துட்டு நீங்க இந்த படத்துல வர எல்லாமே பொய் அப்படின்னு போட்டுருங்கன்னு சொல்லிட்டு சிம்பு சார் சொல்றாரு இல்லையா. ஸோ அதுக்குமே என்ன சொல்றாங்கன்னா இது உண்மை கதை தான். அந்த இடத்துல நெல்சன் சார் நிக்கிற இடத்துல வெற்றிமாறன் சார் தான் நின்று இருக்காரு. ஒரு ரவுடியை போய் உண்மையிலேயே இதெல்லாம் விசாரிச்சிருக்காரு. அதைத்தான் இந்த படமா எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியல. பட் பார்க்கலாம். பட் மாசா இருந்துச்சு. பயங்கர மாசா, பயங்கர ஒரு இதா இருந்தது. சிம்பு சாரை செம்ம சூப்பரா காமிச்சிருக்காங்க. அது ரொம்ப சூப்பரான விஷயம். பட் சிம்பு சார் மேல எனக்கு ஒரு வருத்தம் இருக்கதான் செய்யுது. 49, 50, 51 சொல்லிட்டு 3 படத்தை அனௌன்ஸ் பண்ணி இந்த 3 படத்துக்கு அப்டேட்டே கொடுக்காம அடுத்தடுத்த படத்தோட அப்டேட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. எது 49, எது 50, எது 51 தெரியாம போய்கிட்டு இருக்கு. என்ன பண்றாரோ ஏதோ ஒண்ணு. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அரசன் படம். அதுக்கு முன்னாடி வாடிவாசல் என்ன கதைன்னே தெரியல. ஸோ இந்த லெஜெண்ட்ஸ், இந்த பெரிய ஆட்கள் எல்லாமே இப்படி இருக்கிறதுங்கிறது தான் பாதிக்குது சினிமாவை. ஸோ அப்டேட்ஸே இல்லாம வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க என்ன நிலைமையில இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கான காரணமே இந்த விஷயங்கள் தான். இவங்கெல்லாம் ஒழுங்கா படங்கள் பண்ணாங்கன்னா நமக்கு அப்டேட்ஸ்ங்கிறது வரும். தானே நம்ம வீடியோ போடுவோம், ஏதோ ஒன்று சம்பாதிப்போம், ஏதோ ஒன்று பண்ணுவோம். என்ன பண்றாங்களோ பார்ப்போம். ஆண் பாவம் பல்லாது தெரியும் படத்தோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா அது ஒரு வழக்கமான ஒரு படமா தான் இருக்க போகுது. வழக்கமான கல்யாணனாலே மோசம், பொண்டாட்டினாலே மோசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படமா தான் இருக்க போகுதுன்னு நினைச்சேன். பட் இந்த ட்ரெய்லர்ல சில இடங்கள், ஒரு பர்டிகுலரான சில இடங்கள் பார்க்கும்போது இல்ல இது வேற ஏதோ ஒண்ணு பேசுது, சமூகத்துல இப்ப நடந்துட்டு இருக்கிற ஒரு இஷ்யூவை பத்தி பேசுது அப்படின்னு சொல்லி போட்டு நினைக்கிற மாதிரி ஒரு விஷயங்கிறது தெரியுது. ஒரு இடத்துல அவங்களே சொல்றாங்க டு ஆல் ஃபேக் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபெமினிசம் பேசக்கூடிய பெண்கள் என்னன்னா இப்போ வந்துட்டு உதாரணத்துக்கு வந்துட்டு இதை பண்ணாத அப்படின்னு ஒரு ஆண் சொன்னாலே ஏன் பொண்ணு இதை பண்ணக்கூடாதா, நீ என்ன எப்படி பேசுற, பொண்ணை நீ இது பண்றியா ஆவு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு கான்செப்டை வந்துட்டு காட்டுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங்கிறது மேபி இந்த புருஷங்காரனுடைய கஷ்டம், பொண்டாட்டியை வந்துட்டு இது பண்றது இப்படின்னு ஆரம்பிச்சு
அதுக்கப்புறம் அது ஒரு ஃபேக் ஃபெமினிசத்துக்குள்ள போய் ஒரு விஷயம் வந்துட்டு கிரியேட் ஆகுமோ அப்படின்னு தோணுது. ஒரு நீயானா எபிசோட்ல வந்துட்டு இந்த லவ்வர்ஸா புருஷன் பொண்டாட்டின்னு தெரியல. பட் வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பையனுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி முதற்கொண்டு வாங்கி வச்சுக்கிறது, அவங்களுடைய பர்சனல் விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஃபெமினிஸ்ட்னு சொல்லாம கரெக்டான வேர்டு அதானான்னு தெரியல. அப்படி ஃபீமேல்ஸுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு சமூகத்துல ஒரு ஆளை வந்துட்டு கூப்பிட்டுருந்தாங்க ஒரு பொண்ணை. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது வந்துட்டு தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னன்னா ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தப்பா யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்தது. என்னன்னா உங்களுடைய விஷயத்துக்காக வந்துட்டு அவங்க பர்சனலாம் நீங்க நோண்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு தொடாத ஒரு இடத்த வந்துட்டு இந்த படம் தொடும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணங்க ஒரு எப்படி சொல்றது, ஒரு விஷயங்கிறது தெரியுது. பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இல்ல கதை வேற மாதிரி கூட இருக்கலாம். ட்ரைலர் வச்சு எனக்கு தெரிஞ்சு இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. பண்ண முடியாதுடா. ஏன்னா இட்ஸ் மை சாய்ஸ். இட்ஸ் மை சாய்ஸ். இட்ஸ் மை சாய்ஸ். மை சாய்ஸ். சிவா இட்ஸ் மை சாய்ஸ். என்னடி வேணும் உங்களுக்கு? எதுக்கு இந்த பாடப்படுத்துறீங்க? இதெல்லாம் கூட விட்டுருங்க. அதுக்கப்புறம் மதன் கௌரி வந்துட்டு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோல அவர் சொல்லியிருந்தாரு, நான் நிறைய விஷயங்கள் புதுசா பண்ண போறேன். அதுல வந்துட்டு சினிமாலையும் நடிக்க போறேன். நிறைய படங்களுக்கு வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சில அதர் லாங்குவேஜ் படங்களுமே இருக்கு. எது ஃபர்ஸ்ட் வரும் என்னங்கிறது எனக்கு தெரியாது, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆஷான் அப்படிங்கிற ஒரு படம். மதன் கௌரி அண்ட் அந்த இன்னொரு ஆக்டர் பேர் என்னங்கிறது தெரியல. பட் இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ஒரே ஆள் தான். ஸோ அவர் வந்துட்டு ரோமன்சம் படத்தோடைய ப்ரொடியூசர். ரோமன்சம் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவர் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் அண்ட் டைரக்டும் பண்றாருன்னு சொல்லிட்டு. ப்ரொடியூசர் யாருன்னு தெரியல, பட் இவர் தான் டைரக்ட் பண்றாரு. ஜான் பால் ஜார்ஜ். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு, இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மலையாளத்துல ஃபர்ஸ்ட் டெபியூ தலைவருக்கு. இதுக்கு முன்னாடி சில படங்கள்ல தமிழ் நடிச்சிருக்காரு, பட் லீடா பண்ணல. இந்த படமே லீடான்னு தெரியல, 2 லீடுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த ஆக்டர் அண்ட் மதன் இருப்பாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அது வந்து பாகுபலி தி எபிக் 31st ரிலீஸ் ஆக போகுது இல்லையா? ஐமேக்ஸ்ல மட்டும் தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. என்ன கதைங்கிறது கிளியரா தெரியல. பட் இந்த படத்தோடைய அஃபிஷியல் ட்ரைலருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரீகட்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ரீஎடிட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு நினைக்கிறேன். 3 மணி நேரம் 44 நிமிஷம் இருக்கு. ஸோ அந்த மொத்த 2 படத்தையுமே சேர்த்து வச்சு அதை குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல அது என்ன மாதிரி மாத்த போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. எப்படி ஃபிளாஷ்பேக் போயிட்டு வர போறாங்க. ஏன்னா 2 படமே ஒரு தனியா அதுக்குன்னு ஒரு ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ரக்சருங்கிறது இருக்கு. இங்க தொடங்கி இங்க போய் இங்க ஃபிளாஷ்பேக் போயிட்டு இது ஃபிளாஷ்கட் போயிட்டு இப்படி வருங்கிறது 2 படத்துலயுமே வேற கிராமர் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் படத்துலயுமே பாதி ஃபிளாஷ்பேக் 50% இருக்கும். செகண்ட் படத்துலயும் பாதி ஃபிளாஷ்பேக் பாதி படங்கிறது இருக்கும். பட் பார்ப்போம் இதை எப்படி ரீகட் பண்ணிருக்காங்க, எடிட்டிங் எப்படி பண்ணிருக்காங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பார்ப்போம். கருப்பு படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துட்டு 20th October ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறத அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சாபியங்கரோட நெக்ஸ்ட் பேங்கரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ அவ்வளவுதான், அப்டேட்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ உங்களை நான் வந்துட்டு இன்னொரு வீடியோல வந்து பார்க்கறது வரைக்கும் பை ஃப்ரம் சுந்தரராஜன். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் சேனல் எல்லா லிங்க்குமே கீழே இருக்கு. அதை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் வந்துச்சு அடுத்த வீடியோல பார்க்கலாம். டீசல் படத்தோடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனுக்கு வெயிட் பண்ணுங்க. இந்த வீக் ஆஃப்க்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஷோஸ் கம்மியா இருக்கனால தான் போக முடியல. வெற்றிமாறன் சார் இந்த படம் மாதிரி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, படம் சூப்பரா இருக்கு, பட் ரிலீஸ் ஆன டைம் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒரு படங்கிறது இந்த இடத்துல ஒர்க் ஆகுவதற்கு வந்துட்டு வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. பட் நான் படம் பார்க்காம எதுவுமே நான் மொத்தமா ஒரு முடிவுக்கு வரமாட்டேன் அப்படிங்கறதுனால வீக் ஆஃப்ல படத்தை பார்த்துட்டு என்னங்கிறத சொல்றேன். ஸோ உங்களை வந்து பார்க்கறதுக்கு சுந்தரராஜன்.